கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எபிரேய வார்த்தை என்னன்னா டராஷ். டராஷ் என்றால் என்னன்னா ஆங்கிலத்தில் டு சீக், அதாவது தமிழில் நம்ம சொல்லப்போனால் தேடுறது. அதுதான் டராஷ்ன்னு கொடுக்கிறது. டலத் ரேஷு ஷின் 3 எழுத்து வரும் அதில். இப்போ இந்த வார்த்தைக்கு இப்போ சாதாரணமாக தேடுறது கிடையாது. தேடுறதுன்னு சொன்னோம்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். பிள்ளைங்க காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க இல்லையா, போகிறப்ப சாக்ஸை காணோம், பெட்டியை காணோம், ஐடி காணோம், அப்படி இப்படின்னு தேடுவாங்க. தேடி கிடைக்காது. அம்மாட்ட உடனே அம்மாவை கத்தி கூப்பிடுவாங்க. அம்மா வந்து தேடுக்க மாட்டேன், ஏண்டி நல்லா பார்த்தேன்னு கேட்டால் அம்மா பார்த்தேன் கிடைக்கவே இல்லைன்றாங்க. ஆனால் அம்மா பார்ப்பாங்க, ஒரு 2 நிமிஷத்துல தேடி எடுத்துருவாங்க. அந்த பொருள் அங்கேதான் இருந்திருக்கும் இல்லையா. அப்போ அம்மாவுக்கு மட்டும் எப்படி கிடைக்குன்னா, அவங்க பிள்ளைங்க போய் பள்ளிக்கூடத்துல திட்டு வாங்கிடக்கூடாதுன்ட்டு அந்த அக்கறையோட உண்மையா டெலிஜென்ட்டா அவங்க தேடுறதுனால அவங்க கைக்கு அந்த பொருள் ஆகப்படுது. அதே போலத்தான் அந்த டராஷ் என்ற அந்த வினைச்சொல்லுக்கு நம்ம ரொம்ப என்ன செய்யணும், டெலிஜென்ட்டா தேடுறது, தேடி பார்க்கறதா அதுக்கு அர்த்தம். இப்ப இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டுல எங்கே வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏசாயா 55 அதிகாரத்துல நீங்க 6வது வசனத்தை பார்த்தா தெரியும். கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அப்படின்னு அதுல போட்டிருக்கும். இதை விட அருமையான வசனம் ஒண்ணு இருக்கு. எரேமியா தீர்க்கதரிசி 29வது அதிகாரம் 13வது வசனத்துல கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடினீர்கள், ஆனால் என்னை தேடுவீர், அப்பொழுது கண்டுபிடிப்பீர்கள். அப்ப கண்டுபிடிக்கத்தக்கதாக நம்ம தேடணும். இதேதான் புதிய ஏற்பாட்டுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனத்துல, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். அப்ப நம்ம அதை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், தேடணும் அப்படின்னு அர்த்தம். இதை விட அருமையான வசனம் ஒன்று சொல்லியிருக்காரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. யோவான் எழுதின சுவிசேஷத்துல 5வது அதிகாரம் 39வது வசனத்துல, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப வேதத்தை ஆராய்ந்து பாக்குறது அந்த டராஷ் என்ற அதுக்கு அர்த்தம். என்ன சொல்லியிருக்காரு ஆண்டவர் அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் இல்லையா. இப்ப இந்த வார்த்தை நான் எப்பவுமே சொல்லுவேன் இல்லையா, எபிரேய வார்த்தை ஒரு வார்த்தைக்குள்ள இன்னொரு வார்த்தை இருக்கும் அப்படின்ட்டு. அப்ப இந்த வார்த்தைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷரீத் அப்படின்னு என்ன சொல்லணும் அப்படின்னா, ஷரீத் என்றால் மீதம் உள்ளது, மீதமானவர்கள், அதாவது நம்ம ரெமினன்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் ஜனம் மீந்து இருக்கிறது. இதற்கு ஒரு நல்ல உதாரணம் எப்படின்னா, 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 18வது வசனத்துல எலியா தீர்க்கதரிசி என்ன பண்ணுவாரு, சாகிறதுக்கு மனசு ஒடிஞ்சு சித்தலான்னு முடிவு பண்ணிடுறாரு. அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே பலிபிடங்கள்லாம் அந்த ஜனங்கள் தகர்த்து போட்டாங்க, தீர்க்கதரிசனையும் கொலை பண்ணிட்டாங்க, நான் ஒருவன் மாத்திரம் மீந்தி இருக்கிறேன், என்னையும் கொலை செய்ய தேடுறாங்க அப்படின்னு சொல்லி அவரு மனம் உடைந்து பேசுறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பாகாலுக்கு முடங்காத முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாத வாய்களையும் உடைய 7000 பேர்களை மீதியாக வைத்தேன்னு சொல்றாரு. அப்ப 7000 பேரை கடவுள் அவருக்கு என்ன பண்ணிருக்காரு, ஒதுக்கி தனியா மீதமா வச்சிருக்கிறாரு. இதே ஏசாயா தீர்க்கன் ஒரு இடத்துல சொல்லுவாரு, 11வது அதிகாரம் 16வது வசனத்துல, என் ஜனத்தில் மீதியா இருப்பவர்களை சேர்ப்பதற்காக நான் 2ஆம் விசை கை நீட்டி அவங்களை அழைத்து கொண்டு வருகிறேன் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் அதுல அந்த தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கிறார். இவ்வளவு புதிய ஏற்பாட்டுல கூட ரோமர் எழுதின நிருபத்தை நீங்க பாத்தீங்கன்னா 11வது அதிகாரத்துல 5வது வசனத்துல, இக்காலத்திலும், அதாவது இப்பொழுதும் இக்காலத்திலும் கிருபையினால் உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாக இருக்கும். அப்ப எல்லா காலத்திலையும் ஆண்டவர் தனக்குன்னு கொஞ்சம் ஜனங்களை மீதியாக ஒதுக்கி வச்சிருக்காரு. செட் அப்பார்ட் பீப்புள். அவங்கதான் அவங்க என்ன பண்ணாங்க, இப்ப உலகத்துல எவ்வளவோ கெட்டது நடக்குது, அநியாயம் நடக்குது, அநியாயத்தின் பின்னாடி போறாங்க, அக்கிரமத்தின் பின்னாடி மனுஷர்கள் போறாங்க, மாயின் மூலம் எடுக்கப்பட்டு போறாங்க, கவர்ச்சினால் எடுக்கப்பட்டு போறாங்க. ஆனா இந்த ஒரு மீதியா இருக்கிற கொஞ்சம் ஜனங்கள் மட்டும் என்ன பண்றாங்க, வேதத்தை ஆராய்ஞ்சு பாக்குறாங்க. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, எப்படியாக நம்ம நடந்தால் ஆண்டவர் பிரியமா இருக்கலாம், எப்படி நம்ம பரலோக ராஜ்யத்துல நம்ம போய் சேரலாம், ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறதுக்கு என்ன வழின்ட்டு அவங்க ஆராய்ந்து தேடுறாங்க. டராஷ்தான் ஆராய்ந்து தேடுறப்பதான் அந்த மீதியான ஜனங்க, அந்த ஒதுக்கப்பட்ட ஜனங்களுடைய பட்டியல நாமும் சேர முடியும். இதைத்தான் இந்த 2 வார்த்தைகளும் டராஷ் ஷரீத் என்ற வார்த்தைகள் நமக்கு சொல்லித்தரணும்னு இதுவே நாம் கற்றுக்கொள்ளும் பாடமாகும். மீண்டும் நாம் சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே நம்மோடு இருந்து நம்மளை வழிநடத்துவாராக. ஆமேன்.